வந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 3 years guys, 3 years 2 years 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம தம்பி சிவாவை பார்க்குறேன். guys லிட்டரலி சொல்கிறேன், அன்றைக்கி நான் நேபாள் ரைடு போனப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதையோட சரி நான் சென்னை விட்டுட்டு போனேன், இன்றைக்கி தான் வந்திருக்கேன். சென்னைக்கு வந்திருக்கா போல. ஸோ தம்பி வந்து 12 ஜோதிலிங்கம் வந்து போயிட்டு வந்திருக்காரு. என்ன டச் பண்ண ரொம்ப புண்ணியம் கிடைக்கும், அதான் டச் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக டச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோட சேனல் தான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கண்டிப்பாக. ஓகே சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைடு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ பிரேக் மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். இதுக்கான காலையிலேருந்து ஜெர்னி பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, டீ பிரேக் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் லாங் டைம் ஈஸ்வர் மீட்டிங் அப். ஹாய் ஹாய் ஹாய். ఏంటి என்னாச்சு? நத்திங். ஓகே ஹாய் ஹாய் ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் ரோடும் சரியில்லை, கொஞ்சம் ரொம்ப ஒரு மோசமாக தான் இருந்தது. சரி அப்படியே பொறுமையாக அப்படியே போயிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல கூட்டம். ஆல்ரெடி என்னென்னா எல்லா தீபாவளிக்காக ஃபுல்லாக அவங்க ஊருக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கனாலே காரு தான் அதிகமாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட வழியே தரல, கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு அப்படியே போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் யாரோ விஐபி வந்துட்டுருக்காங்கன்றதுக்காக போலீஸ் அங்கங்கே அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல சுத்தமாக கேப்பே தரல. போகலான்னு பார்த்தாலும் நவரவே முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் என்னாண்ட லாரி, அந்த பக்கம் காரு, கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்மளோட டிரைவிங் ஸ்கில் தான் தெரியும் இல்லையா. அப்படியே பூந்து லாஸ்ட்டாக அப்படியே ஒரு டச் பண்ணியாச்சு. டச் பண்ணி அங்கேருந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். நல்லா தான் இருக்குது ட்ரைவிங். அப்படியே போயிட்டு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விழுப்புரம் விக்கிரவாண்டி தாண்டி ஒரு இடத்துல வந்து அப்படியே டிஃபனுக்காக லஞ்சுக்காக நிறுத்திட்டு சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு பார்த்தோம். பட் ஆனால் நம்ம விழுப்புரம் உள்ளே போயிட்டு தான் வெளியே வந்தோம். ஊருக்குள்ளே போயிட்டு தான், ஊருக்குள்ளேயே கொஞ்சம் டிராஃபிக் நிறையவே இருந்துச்சு. இன்ச்சாக தான் நவந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போகிறதுக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். எத்தனை பேர்கிட்ட டாமினார் இருக்குன்றது தெரில, பட் ஆனால் டாமினார் ஃபீல் இஸ் வெரி குட். ஆனால் டிராஃபிக்கில் கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ கொஞ்சம் அப்படி இடுக்கி தான் எடுத்துகிட்டு போனோம் வண்டியை.
வெயிட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா, மூவ் பண்ணி போங்க. அப்படியே நிற்கிறீங்களே, கொஞ்சம் லைட்டாக லெஃப்டில் வழி விடுங்க. ஓகே, அப்படியே உட்காந்து அப்படியே நிற்கிறானுங்க, நவரவே மாட்டுறானுங்க. அவ்வளோ இடம் இருக்குது லெஃப்டில். அந்த ஹோட்டலுக்காக வேறு லெஃப்டில் வேறு ஃபுல்லாக டிராஃபிக், பஸ்ஸு அதை போட்டு என்னத்தரா சொல்கிறது. வழி விடுங்கடா கொஞ்சமாவது, போகணும்ல, ஆல்ரெடியே லேட்டு. பாருங்க எல்லாம் ரைடு கிளம்பியாச்சு. அவங்க பேகை மாட்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆட்டாங்கப்பா, இரா. ஓகே, அவ்வளோதான்டாப்பா. லெஃப்டில் பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக்கு, என்னத்த சொல்ல. ஒரு வண்டியில் 3 பேர் வேறு. ரைட்டு ஃபுல்லாக நிற்கிது லெஃப்ட் சைடில், கீழே பாலத்துக்கு கீழே. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டாக நம்ம இது கிட்ட நானே விக்கிரவாண்டி தாண்டியாச்சு, தாண்டி சைடில் தான் நிற்கிது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீட்டை பாருங்கள் எப்படி இருக்குது, ஈவினிங் ஸ்ட்ரீட். இது மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக நம்ம ஆக்சுவலாக தம்மம்பட்டி ரூட்டு தான் நம்ம எடுத்தோம் கொல்லி ஹில்ஸுக்கு. தம்மம்பட்டி வழியாக தான் இப்போ வந்துட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஆர்பன் பெண்ட் வழியாக வந்து வரல. ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட் வழியாக தான் வந்து தம்மம்பட்டி ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு. அதுலேருந்து அப்படியே வந்துட்டு சின்ன ரோடு தான், ரொம்ப பெரிய ரோடுலாம் இல்லை, சின்ன ரோடு தான். ஆப்போசிட்லேயே வந்து நிறைய வண்டிங்க நல்லா வந்துன்னே இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக லைட்டு போட்டிருந்தோமா, நல்லா எல்லோ கலர் லைட்டுக்கு எல்லாம் நம்மளே லுக்கிங் தான், ஃபுல்லாக டுவர்ட்ஸ் நம்மளே பார்த்துட்டே இருந்தாங்க. நல்லா இருந்தது. இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த ரூட்டுமே. ஆனால் இந்த ரூட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானே ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு தெரிஞ்சு கொல்லிக்கு எத்தனை ரூட்டு இருக்குன்னே தெரிலங்க. யாராவது இருந்தால் சொல்லுங்கள் எத்தனை ரூட் இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 3 ரூட்டு இருக்கா என்னன்றது தெரில. நானே ஒரு இப்போ ஆக்சுவலாக போயிட்டுருக்க ரூட் வந்து ஏற்கனவே நான் போகாத ரூட்டு மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் தம்மம்பட்டி வழியாக வந்து தம்மம்பட்டியிலேருந்து பேக் சைடில் ஏறி இருக்கேன் அந்த வழியில். பட் ஆனால் இப்போ நான் போனது வந்து என்ன ரூட்டுன்னே தெரில. ஒரு எல்லாமே வந்து ஒரு இதுவாக தான் இருந்துச்சு, என்ன சொல்கிறது, புது ரூட்டாகவே இருந்துச்சு ரொம்ப. அதுவும் இல்லாமல் இருட்டிடுச்சா, கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா மணி ஒரு 7:30 8 இருக்கும் இந்த ரூட்டில் வரும்போது. ஆனால் என்ன ஒன்று, ஒன் வே ரூட்டு தான், கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே வந்தாலே நல்லாயிருக்கும். லைட் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஏதோ நம்ம அந்த ஃபாக் லைட் இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் லைட்டு மட்டும் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்து வாங்க வரும்போது. சிங்கிள் ரூட்டு தான், சின்ன வழி தான் இது வர்றது. நார்மலாக வந்து ஒரு 60 to 50 தான் வந்து போயிருந்தோம் இந்த ஏரியாவில். ஏன்னா அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் வந்து நிறைய இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகவே ஸ்பீட் பிரேக்கரு. ஸோ பார்த்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொன்ன ரூட்டு இது தாங்க. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் யார் யாரெல்லாம் வந்துருக்கீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கனாலே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஃபாகு நல்லா மேலே ஏற 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 இப்போ இது வந்து ஸ்டார்டிங்கு.
இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஏற ஏற என்ன ஆச்சுன்னா ஃபாக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே நிறைய இது வண்டி வந்து ஒயிட் லைட்டில் வச்சு ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு எல்லோ லைட் இருந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக இதில் ஓட்ட முடியும். அப்படியே போக போக கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு, நல்லா இருந்தது. அப்படியே கிட்டத்தட்ட இதுலேயும் கொஞ்சம் ஸ்லோப் வந்து நிறையவே இருந்தது. ஏற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் டிரைவ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் நார்மலாக பார்த்து பொறுமையாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல திரும்புகிறோமோ என்ன இடம் வருதுன்னே சொல்ல முடியல. எந்த இடம் வருதுன்னு டக்குன்னு சொல்ல முடியல. டக்குன்னு சடனாக வந்து நிற்கிது. அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த ஃபாகு தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே ரோடே தெரியல சுத்தமாக. நம்ம அந்த ஒயிட் லைட்டுக்கு சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக இந்த எல்லோ லைட்டுன்றதுனால கொஞ்சம் நார்மலாக நல்லா கொஞ்சம் ரோடு தெரிஞ்சுது. இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 தான் நான் போயிட்டுருக்கேன் வண்டி. அந்தளவுக்கு ஸ்பீடு எதுவுமே எடுக்கவே இல்லை. கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு டீம் ரைட்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்த. நல்ல ஒரு ஃபாகு, நல்லா சூப்பராக த்ரில்லிங்காக இருந்தது. தனியாக இத்தனைக்கும் நான் அதான் சொல்கிறேன்னே, யாருமே இல்லை. நான் ஒரு சிங்கிள் பைக் மட்டும்தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், ஒரு 30 கிலோமீட்டர் மேலே தான் வந்து ஒரே ஒரு வீடு, ஒரு 2 வீடு இருந்துச்சு. ரைட், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்டு ரீச் ஆகிட்டோம். கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு ரெசார்ட்டு. வந்துட்டு அவ்வளோதான். கரெக்டாக ரீச்சபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:40 இருக்குங்க ரெசார்ட்டு உள்ள ரீச் ஆகும்போது. அப்படியே வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே டின்னர் தான். எதுக்குமே கை வைக்கல, ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே டின்னர் தான். அப்பதான் பாதுகாப்பா இருப்பேன். எல்லாரும் மொத்தமாக உள்ள வச்சிடலாமா? ஒருத்தனா ஒன்று 10 வச்சு போடுறா? எல்லாரும் ஒன்றா வச்சுக்கலாம். அப்படியே ஃபயரோட எழுந்திருக்கலாம். ஃபயரோட எவனோ மூஞ்சி இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா? வீடியோ போடுறது அது ஒரு பாக்ஸ் பெருசா தான் சாப்பிடுறதே கறி போட்டு செம்ம சந்தோஷம் எனக்கு. அதான் சொன்னேன் ப்ரோ, இது வரைக்கும் 10-15 பேர் தான் போயிருக்கேன். இங்க இத்தனை பேர் இருக்காங்க, பக்கம் ஆர்கனைஸ். மேபி இந்த திவாலி ஃபெஸ்டிவல்னால உங்களுக்கு அந்த டிராஃபிக்னால டிலே ஆயிடுச்சு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பார்த்தேன்.